பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்த ஆவியில் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பரிசுத்த ஆவியில பலனடைந்து திடமனதாயிரு. இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். அநேக வேலைகள், அநேக நெருக்கங்கள், அநேக பிரச்சனைகளிலே இன்னைக்கு மனிதர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுகிறபடினாலே இவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி பலனடைவதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை. எல்லாரும் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவார்கள். எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமாம் வேதம் சொல்லுகிறது. யூதா 20ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது அநேக படிகள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ள பலனடைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியாளுக்குள்ள பலனடைந்து ஜெபிக்க 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 ஜெயம் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. இந்த நாட்கள்ல எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது கடந்து செல்வதற்கு. ஆனால் காத்திருந்து ஜெபிப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. காத்திருந்து பலனடைந்து ஜெபிப்பதற்கு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பரிசுத்த ஆவியிலே பலனடைந்து எழும்புவார்கள். பரிசுத்த ஆவியிலே பலனடைய வரைக்கும் நீ காத்திருக்கணும். அங்கதான் இருக்கிறது ரகசியம். இன்றைக்கு காத்திருந்து இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவிக்குள்ள பலத்தின் மேல் பலனடைந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறீர்கள்? நிச்சயமா சொல்லுகிறேன், அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் சாத்தானுடைய அரண்களை உடைக்கத்தக்கதாய் அது பரிசுத்த ஆவியின் பலமுள்ளதாய் இருக்கிறது. சிம்சோன் மேல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்ததனால அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனை தான் பெருசா தெரியுது. நான் தயவு செய்து சொல்றேன், இந்த பிரச்சனையை விட உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமுள்ளதா இருக்கிறது. இந்த பிரச்சனையை நொறுக்கி போடுகிறதா இருக்கிறது. இந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துருவை அழித்து போடுகிறதா இருக்கிறது. தயவு செய்து இந்த கடைசி நாட்கள்ல உண்மையான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள பலனடைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, ஆண்டவரிடத்துல நீங்கள் எதை கேட்டால் முதலாவது கொடுப்பாரா? நீங்கள் மீனை கேட்டா பாம்பு உங்க தகப்பனார் கொடுப்பாரா? இல்லையே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை பலப்படுத்துவது நிச்சயம். ஐயா, அதற்கு நேரம் இல்லை. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பிரதர்? என் வாழ்க்கையில ஒன்றன் மாத்தி ஒன்று ஒரு இக்கட்டு வந்துகிட்டே இருக்குது. உலக கவலைகள் என்னை மூழ்கடித்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பரிசுத்த ஆவியில பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ பிரச்சனையை யோசிக்காதே, சூழ்நிலையை யோசிக்காதே, இது எப்படி மாறும் என்று நீ யோசிக்காதே, இது எப்படி நடக்கும் என்று நீ சிந்தித்து உனக்குத்தானே நீ தேங்கி கொண்டிருக்காதே, திகையாதே, கலங்காதே. நீ பரிசுத்த ஆவியில என்ன செய்? பலங்கொண்டு திடமனதாயிரு.